என்னை திருமணம் செய்து கொண்டால் நாட்டுக்கு நீ இளவரசியாக வாழலாம். ஆமா, நாட்டுக்கு இளவரசி நிச்சயமாக வாழ்வு. ஆமா, இதுல நம்பணும் கண்டிப்பாக. எனக்கு யாரை பார்த்தாலும் பிடிக்கவே பிடிக்காது. அது தெரிஞ்சது ஆத்தூர். அந்த ஆத்தூர்ல எங்க அத்தை மகனை தவிர யாருமே எனக்கு பிடிக்காது. ஆத்தூருக்கு அத்தை மகனை திருமணம் செய்து அவரை மட்டும்தான் பிடிக்கும் எனக்கு. வேற யாரை பார்த்தாலும் பிடிக்காது எனக்கு. அவனும் ஒரு ஆடவன் தானே. உன்னை திருமணம் செய்து போது ஒரு ஆடவன். ஆடவனா நாங்க இருக்க கூடாதா? யார் நீங்களா? நிச்சயமாக. பார்க்கலாம் உங்களை. பிடிக்கல பிடிக்கல. என் காதலுக்கு உருவ வச்ச கலைவாணியே, என் காதலை தீர்த்து வச்ச கலை தேவியே, செங்கரும்பு சாதெடுத்து மன்னவனே என்று நீ கொடுக்க இந்த மாதிரி தயக்க மணி அண்ணே, என் அருகே வா. அப்படி முத்தம் கொடு அண்ணே. சோழ கதிரே சொர்க்க வயிலே இந்த மாமன் காத்துக் கொள்கிறது. என் அருகே வா. முத்தம் கொடு அண்ணே. என் பிரபலநாதா. ஐயோ, பிரபலநாதாவா? யாரும் தவறா நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ காலகட்டத்துல ஒரு கணவனை பார்த்து மாமா அத்தான் வாங்க பேர் விட்டு கூப்பிடுறாங்க, சில பேர் போன சொல்றாங்க அந்த காலம். ஆனா அந்த காலத்துல அத்தான் ஆசை வார்த்தை. என் பிராமநாதா, பிராமணா உயிர், என் பிராணநாதான்னு கூப்பிடுவாங்க. அண்ணா அண்ணே, இவ்வளவு சீக்கிரம் நீ மறிவா என்று நான் நினைத்து கூட பார்க்க முடியாது. அண்ணே, என்ன அழகு, என்ன அழகு! இப்ப அழகை பார்க்க அண்ணே, அழகு என்ன, எந்த அழகு, என்ன அழகு! அந்த அழகை சொல்ல வார்த்தையே இல்லை. என்ன விலை அழகு, என்ன விலை அழகு!
வேண்டும் என்ற ஆவலை வைத்து என்னை கட்டி அழைத்து விடு, என் ஆசையை தீர்த்து விடு கண்ணே, என் அருகே. முன்னாடி மொழி கட்ட நிற்கிறது, நான் எது மேல மொழி கட்ட பண்ணி பெண்ணே, ஒரு பெண்ணை ஒரு ஆடவன் ஆடை இல்லாமல் பார்ப்பது நிச்சயமாக தவறு. ஏனென்றால் கூட பிறந்த புறப்பாக நினைக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் உன்னை ஆரோக்கியப்பட தொட்டு தாலி கட்டி மனைவியாக்க போற கணவன் நான். உன்னை ஆடை இல்லாத பார்ப்பது உனக்கு சம்மதமா கண்ணே? கோபால் பாருங்கள், கோபால் பாருங்கள், இது எப்ப எப்படி காஞ்சி போய் வருது? கரும்பு எடுத்து ஆசை முத்தம் அள்ளி தாருங்கள் கோபால். ஐயப்பா, இது எப்ப எப்படி காத்து இருந்தாலும் பரவாயில்ல, மடங்கி போச்சு நம்ம ஒரு வார்த்தைக்கு. என் ஆசை வார்த்தையை கேட்டு இணைஞ்ச விட்டாயே கண்ணு, நீ எப்படா வந்த? என்னம்மா ரவண்டா தெரியாது அம்மா, என்ன சப்பாத்திக்கு மாவு பேசுற மாதிரி பேசுறான் அம்மா. அந்த பெண்ணு வந்திருக்கான ஆசையா கட்டி அழைச்சேன். அதெல்லாம் பரவாயில்ல, மஞ்சள் பூசுற மூஞ்சிக்கும் மயில் மடிச்ச மூஞ்சிக்க வச்சு மூடி பாவி உதட்ட கட்சி பொண்ணா போச்சுட்டான். நான் அந்த பெண்ணுதான் வந்திருக்கானு என்னை கட்டி அழைத்து நேரத்தை கால கடத்தி அது போட்டா அவன் ஓடிட்டான். அவன் ஆன்ஸ் போடுவேன்னா ஒரே ஆன்ஸ் நாத்தடிக்குது. உன்னால பெண்ணு விட்டேன், அவன் எங்க போயிருப்பான்? எல்லாம் ஒரு தாண்ட மாட்டான் மாட்டான் மாட்டேன். ஒரு வழியா உழைச்சு போடாடுங்க. இப்பயாவது போயிட்டு அண்ணன் பார்க்கணும். என்ன பண்றீங்க? உயிரே உயிரேவா கலந்து உயிரே உயிரே ஆடுகின்றேன் பாடுகின்றேன், என் இச்சைக்கு நீ இணங்குவாய் என்று. ஆமா, என்னதான் ஆடினாலும் பாடினாலும் ஆசை வார்த்தை கூறினாலும் உங்கள் இச்சைக்கு இணங்கவே முடியாது. வந்த வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. என்னங்க வந்த வழியை பார்த்துட்டு போங்க. போகட்டே, உன் அழகான உருவம் தான் பார்த்தேன். உன் அழகான பேர் சொல்லவே இல்லை. ஏங்க என் பேரு சொன்ன விட்டுவீங்க? கண்டிப்பாக நிச்சயமாக நிச்சயமாக என் பேர் தான் கலைச்செல்வி. கலைச்செல்வி, நீ எப்படியோ இப்போ ஏதோ ஒரு நினைச்சேன். அப்படியா? ஆனா உன் பேரை கேட்ட உடனே சத்தியமா உன்னை விட்டு போவே மனமே வரவில்லை. ஐயோ, வாழ்ந்தால் உன்னோட வாழ வேண்டும், அப்படியா? இல்லையே இந்த மண்ணோட போய் சேர வேண்டும் என்று. செத்தால சாவேன்னு தவிர உங்களை கட்டி அழைச்ச முத்தம் தரவே முடியாது. நீ செத்தாலும் சாவேன்னு தவிர கட்டி அழைச்ச முத்தம் தரவே முடியாது. கலைச்செல்வி, நீ செத்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய பணத்தின் மீது படுத்து ஏந்து என் ஆசையை தீர்த்து கொண்டு. பாவி, ஒரு பெண்ணை பார்த்ததும் தங்கையாகவும் தாயாகவும் உடனே பிறந்த தமக்கே அழைக்க வேண்டும். பார்த்த உடனே காம இச்சை கொண்டு அழைகின்றாயே, இதான் நியாயமா? கலைச்செல்வி, நீ சொல்லும் வார்த்தை உண்மைதான். ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாகவும் தமக்கையாகவும் தங்கையாக நினைக்க வேண்டும். அதை விடுத்து தாரமாக அழைப்பது தவறு என்று நினைக்கின்றேன். பார்க்கும் பெண்ணெல்லாம் தாரமாகவும் தங்கையாக நினைத்து விட்டால் எனக்கு தாரமாக வருவது யாருடைய கண்ணே? நீ தான் எனக்கு தாரம். அப்படி நிச்சயமா உன்னை கட்டி அழைத்து முத்தம் கொடுக்க விட மாட்டேன். நான் செஞ்சு கொண்டே போகிறேன், நீ மிஞ்சி கொண்டே போகிறாய். ஆல்ரெடி இப்போது அவன் என்ன செய்கிறேன்